ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 500 லிட்டர் பாலாக்கி 20 வருஷம் வச்சுட்டு இருந்திருக்கான். அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்க கண்டுபிடிக்கல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மாசானோ புக்காக்கோ சொல்றான், 2 மாசம், 1 மாசம் நாவற்பழம், 1 மாசம் என்ன சொல்றது மாம்பழம், 2 மாசம் கொய்யா 2, இந்த சப்போட்டா 2. இப்படிதான் அந்த பருவத்துக்கு பெய்யும், பருவத்துக்கு காய்க்கும், பருவத்துக்கு அந்தந்த பருவங்களில் அதை உண்டுட்டு விட்டுறணும். ஆனால் எல்லா காலங்களிலும் மாம்பழம் சாப்பிடணும், எல்லா காலத்திலையும் ஆப்பிள சாப்பிடணும்னா அவன் என்ன பண்றான், பதப்படுத்த வியாபாரி ஆரம்பிக்கிறான், கெமிக்கலை போட்டு வைக்கிறான். கடைக்கு போனா அப்படியே மாங்க ஃப்ளவர் எப்பவும் சாப்பிடலாம்னு. அது மாம்பழம் போல ஒன்று, மில்க் ஃபிளேவர் பால் போல ஒன்று. பால் இல்ல, பிள்ளைகளுக்கு விஷத்தையும் நஞ்சையும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கும். உங்க மனச்சான்று சொட்டு சொல்லுங்க, எப்பவோ எங்கேயோ ஒரு இடத்துல புற்றுநோய் மரணத்தை கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தோம். எங்கேயோ இன்னைக்கு 100 மரணத்தில் 90 மரணம் புற்று மரணமாக இருக்குது. ஏன், எதற்கு, எப்படி, எவனுக்கும் தெரியாது. இந்த எங்க அப்பா இருக்காரு, எங்க ஐயா இருக்காரு, மருத்துவர்கள் கேட்டுக்க. காரணம், நீ குடிக்கிற நீர் நஞ்சாயிருச்சு, சுவாசிக்கிற காற்று விஷமாயிருச்சு, சாப்பிடுற உணவு நஞ்சாயிருச்சு. இது எப்படி சரி செவ்வாய் சீமான்? ஒரு தடவை கொடுத்து தான் பாருப்பா, என்னதாப்பா கேட்டு போயிரு, ஒரு தடவை போட்டு தான் பாரு. என்னைய இந்த சனியை கெஞ்சி கிடக்குறான், ஒரு தடவை போட்டு தொலைச்சு விடுவோம்னு போட்டு பாரு, ஒரு தடவை போட்டு பாரு, ஒரு தடவை போடு. நீ என்னை நம்பணும். பெத்த பிள்ளைய நம்பாம நீ மற்றவனே நம்பி நாட்டை நாசமாக்கிட்ட. ஒரு தடவை நீ நம்பிப்பார். நான் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு உண்மையிலேயே 100 விழுக்காடு உண்மையும் நேர்மயமாக சத்தியமா நின்று உழைப்பேன். இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசித்து நிற்கிற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம். எனக்கு தன்னலம் உண்டு, அது என் இனத்தின் நலன்தான். இல்லைன்னா ஏன் நான் இங்க நின்று கத்திட்டு இருக்கணும்? இந்த கூட்டணியில போய் சேர்ந்து சீட்டை நோட்டை வாங்கிட்டு வாழ முடியாத எல்லாரையும் மாதிரி ஏன் கத்தணும்? நான் இல்ல, இந்த இடத்த கற்பனை செஞ்சுவார். இந்த வேலையை செய்ய இன்னும் ஒரு தலைமுறை வரும். நீ நம்புறியா? உன் மொழியை மீட்க, உன் இனத்துக்கு உரிமையை மீட்க, உன் நிலத்தை வளத்தை பாதுகாக்க, இந்த காட்டை, இந்த மலையை, இந்த ஆறை, அருவியை, ஏரியை, குளத்தை, குட்டையை பாதுகாக்க, தரமான கல்வியை கொடுக்க, தரமான மருத்துவத்தை கொடுக்க, பயணிக்க நல்ல பாதையை போட, எதுக்காவது ஒருத்தன் வருவான்னு நினைக்கிறியா? இருக்கிறவன் செய்வான் நான் நம்புறியா? கல்வியை தனியார் நல்லா கொடுப்பார், மருத்துவத்தை தனியார் நல்லா கொடுப்பார், போக்குவரத்தை தனியார் நல்லா கொடுப்பார், மின்சாரத்தை அவர் தான் தயாரிச்சு நல்லா கொடுப்பார். அப்ப அரசின் வேலைதான் என்ன? இந்த கேள்வியை எப்ப கேப்ப? புரட்சியாளன் சேகுவாரா சொல்லுகிறான், நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எது ஒன்றையும் சேமிக்கவில்லை. காரணம், என் குடும்பத்திற்கானதை, என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்து விடுங்கிறான். அப்படி மக்களுக்கானதை தரக்கூடிய மக்களுக்கான அரசை நிறுவதற்கு உங்கள் மக்களுக்கு, என்னருமை மக்களே, ஒரு வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு முறை வாய்ப்பு. இந்த ஈரோட்டு கிழக்கிலே உன் தங்கை வென்று என்ன செய்து விட முடியும் என்று. இதனால் மாற்றம் வருமா என்று நினைக்காதீர்கள். இது மாற்றத்திற்கான ஒரு மகத்தான தொடக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெரிய கோட்டை, பெருங்கதவு, சிறிய ஓட்டை ஒரு மெல்லிய சாவிதான் திறக்குது. இவ்வளவு 234 தொகுதி, அதை வென்று சென்றார்ச்சு கோட்டையிலே ஆட்சி அரியணையில் அமர்வதற்கு ஒரே ஒரு தொகுதி, ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அந்த வெற்றியை தொடங்குங்கள் என் உயிர் சொந்தங்களே, தன்மானமிக்க தமிழ் மக்களே.
இது ஏன் சீமானின் வெற்றி, அவன் தங்கையின் வெற்றி, நாம் தமிழர்ங்கிற கட்சியின் வெற்றின்னு நினைக்கிறீங்க? உங்களின் வெற்றி, இந்த மண்ணின் மக்களின் வெற்றி, இந்த மக்களின் மானத்திற்கான வெற்றி. அதை நினைத்து பாருங்கள். மாற்று அரசியலுக்கான வெற்றி. 1000 பணத்தை கொடுத்தாலும் அதை பொருள்படுத்தாமல் மாற்றத்திற்காக, நல்ல அரசியலுக்காக ஈரோட்டு கிழக்கிலே வாழ்கிற மக்கள் வாக்கை செலுத்தினார்கள் என்ற வரலாற்று பதிவை உருவாக்குவதற்கான வெற்றி. என்னை வீழ்த்தி நோட்டாவை அதிக ஓட்டு என்று காட்டுவது, எனக்கு டெபாசிட் கிடைக்காமல் வீழ்த்துவதில் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தேனா? கொள்ளைகளை செய்து கொள்ளையடித்தேனா? வளங்களை சுரண்டி கொளுத்தேனா? மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று ஏமாற்றி என்ன செய்தோம்? எதற்காக எங்களை வீழ்த்த வேண்டும்? ஏன்? இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எங்கள் வளர்ச்சி அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதனால் எங்களை வீழ்த்த துடிக்கிறார்கள். அறிவார்ந்த மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், யாரை நம்பி இந்த பணியை செய்கிறோம்? உங்களை நம்பிதான். ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தொடர்ந்து தேர்தல் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். சுதன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் சரவணன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த EVKS இளங்கவன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை தொடர்ந்து இடைத்தேர்தலானது நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை பிரதான எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக, தேமுதிக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் உள்ளிட்ட 46 பேரும் தற்போது இந்த தேர்தல் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக வேட்பாளர்களுக்கு இடையே நேரடி மோதல் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த கடந்த சில நாட்களாகவே இந்த தேர்தல் பரப்புரை என்பது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த சில நாட்களாக அமைச்சர் முத்துசாமி திமுக வேட்பாளரை ஆதரித்தும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது கட்சி வேட்பாளரை ஆதரித்தும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவித்தவாறு இந்த தேர்தல் பரப்புரை என்பது இன்னும் சில நிமிடங்களில், அதாவது சரியாக மாலை 6 மணியுடன் இந்த தேர்தல் பரப்புரை என்பது நிறைவு பெற இருக்கிறது. இதையொட்டி தற்போது இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை என்பது தற்போது சூடுபிடித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதைத் தொடர்ந்து 6 மணிக்கு பிறகு தேர்தல் விதிமுறைகளை மீறி யாரேனும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டாலோ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி திட்டவட்டமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதே போல இங்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுத்துவதற்காக அனுமதி பெற்றிருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் மீதான அனுமதியும் இன்று மாலை சரியாக 6 மணியுடன் நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தேர்தல் பரப்புரை முடிந்ததன் பின்னர் அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அரசியல் இந்த வழிமுறைகளையும் மாவட்ட அதிகாரிகள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இதனை அனைவரும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 6 மணிக்கு பிறகு இந்த தேர்தல் பரப்புரைக்காக வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட நபர்கள் உடனடியாக தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த சில நாட்களாகவே முகாமிட்டு இருந்து பரப்புரை மேற்கொண்டு வந்த வெளிநபர்கள் தற்போது இங்கு தொகுதியை விட்டு வெளியேறி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தல் அமைதியான முறையில் நடத்துவதற்காக துணை ராணுவத்தினர் உள்பட 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாளை மறுதினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவின் போதும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் மக்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க. தேர்தல் பணியை பொறுத்த வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட இருக்காங்க. குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 53 மையங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு செலுத்த வரக்கூடிய வாக்காளர்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் தற்போது முதலே ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதே போல கடந்த சில நாட்களாகவே இந்த ஈரோடு தொகுதியில் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில்
அந்த வாக்குச்சாவடிகளுக்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு நிழலை தரக்கூடிய வகையில் ஆங்காங்கே பந்தல்கள் அமைக்கக்கூடிய பணிகளும் தற்போது நடந்த வண்ணம் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த தேர்தல் பரப்புரை ஒருபுறம் முடிந்திருந்தாலும் கூட இந்த வாக்குப்பதிவுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் ஏதும் பரிசு விநியோகம் போன்ற செயல்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக பறக்கும் படை, நிலை கண்காணிப்பு குழு என அனைத்து குழுக்களும் தற்போது கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இங்கே ஈரோடு மாவட்ட காவல்துறை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் இங்கு தேர்தல் பணியில் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு கீழாக தனித்தனியாக காவலர்கள் கொண்ட குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்கள் ஆனது தொடர்ந்து 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தெரிவித்தபடி தற்போது சரியாக 6 மணியுடன் இந்த பரப்புரை என்பது முடிவு பெற்றிருந்த சூழ்நிலையிலும் கூட இந்த அனுமதிக்கப்பட்ட இந்த நேரத்தை தாண்டி இவர்கள் ஏதேனும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாலோ வாக்காளர்களுக்கு பணம், பரிசு போன்ற பொருட்களை வழங்கினாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுதான்.